கோவில்பட்டி அருகே ஒரு சிறிய கிராமத்தில் விக்னேஷ் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். விக்னேஷ் கண்ணிழப்பு கொண்டவன், பிறந்தது முதல் இருளை மட்டுமே கண்டவனாக இருந்தான். ஒருநாள் கிராமத்துக்கு ஒரு சமூக சேவை அமைப்பின் உறுப்பினர்கள் வந்தனர். அவர்கள் அனைவருக்கும் ஊக்கமளிக்க செய்தி சொல்வதற்காக கிராம மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டினர். உறுப்பினர்கள் ஒருவரோடு விக்னேஷ் பேசிக் கொண்டிருந்தான். அந்த உறுப்பினர், "இங்கு எதற்காக வந்தாய்?" எனக் கேட்டார். விக்னேஷ் சிரித்தபடி கூறினான், "எனக்குள் ஒளி இருக்கிறது. அதை கண்டுபிடித்து மற்றவர்களுடன் பகிர வேண்டும் என்பதற்காக வந்தேன்." அவர்களுக்கு ஆச்சரியமானது. "எனக்குள் ஒளி இருக்கிறது" என்றது. "நீ கண்ணிழந்தவன் அல்லவா? இப்படி ஏன் சொல்கிறாய்?" என்று கேட்டார். விக்னேஷ் சொன்னான், "என் மனதில் நல்ல எண்ணங்களும் ஆற்றலும் இருக்கின்றன. கண்ணால் பார்ப்பதை விட மனதின் ஒளியே பெரியது." அந்த வார்த்தைகள் அங்கே வந்திருந்த அனைவரின் மனத்தையும் தாக்கின. இருளுக்குள் இருந்தாலும் ஒளியை உருவாக்கும் சக்தி உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று அவர்களுக்கு புதிய உணர்வை ஏற்படுத்தியது. அந்த நாளுக்குப் பிறகு விக்னேஷ் தனது வாழ்வியல் ஒளியால் கிராமத்தில் சிறப்பான மாற்றங்களை உருவாக்கினான். முடிவுகள் அல்லது குறைபாடுகள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த விடாதீர்கள். ஒளி உங்கள் உள்ளேயே இருக்கிறது. அதனை ஏற்றிவிடுங்கள்.